ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸனை கெட்டிங் மேரிட் டு த கேலை ஹெய்ட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ ஒன்று சேர மாதிரி இருந்தாலுமே கூட இத்தனை நாள் சண்டை போட்டு உடனே ஒன்று சேரதா அப்படின்னு சொல்லி அவங்க ஈகோ ப்ராப்ளம்னால தான் இன்னும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஃபைட் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேலை ஹெய்ட் சீசன் 1 எபிசோட் 5. சின்ன வயசாக இருக்கும்போது ஹீமாவரி அக்கானே கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அவங்க கூட எல்லாம் விளையாட நேரம் இல்லை, எனக்கு படிக்கணும், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அக்கானே கோவமாக சொன்னான். பட் நான் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். பக்கத்தில் ஒரு ஸ்வீட் கடை திறந்துருக்காங்க, அங்கே போய் ஸ்ட்ராபெரி கேக் சாப்பிடலாம் அப்படின்னு ஹீமாவரி கூப்பிடுறா. வேண்டான்னு அக்கானே வாய் சொன்னலாம், அவளுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீமாவரிக்கு தெரியுது. அப்படிதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸான கதையை நமக்கு காமிக்கிறாங்க. அக்கானே நீ சைட்டோவை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டா இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அக்கானே சமாளிக்கிறா. நீ எதுக்கு கேட்டேன்னு அக்கானே கேட்க போய் ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன்னு ஹீமாவரி சொல்கிறேன். அப்படி என்ன இருக்குன்னு கேட்டா எல்லாமே இருக்கு, ரொம்ப ஹேண்ட்ஸம் தெரியுமா. ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி மயங்கி விழுந்துட்டா. எல்லாரும் பதட்டத்துல இருந்தப்ப அவன் மட்டும்தான் காமா செயல்பட்டான். பிரச்சனையில அவனை நம்ம நம்பலான்னு சொல்லுவோம். அது என்னமா உண்மைதான் அக்கானேவோ யோசிக்கிறா. என் மேல எனக்கு கான்பிடன்ஸ் கிடையாது, அதனாலயே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வா சொல்லவும். சைட்டோவை பத்தி நீ நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்க போலியா அப்படின்னு அக்கானே பாக்குறா. சைட்டோவும் நானும் ஒண்ணு சார் நீதாப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஹீமாவரி கேட்கிறா. சரி நான் ஹெல்ப் பண்றேன், பட் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அக்கானே கேட்கவும். சைட்டோவை பத்தி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கேட்கவும். சரி நீ இப்ப அக்கானேவும் ஹீரோ என்னெல்லாம் பண்ணுவாங்கிறது நோட் புக் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவா இதுக்கு இப்படி சீக்கிரட்டா என்னையவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட சாப்பிட்டு பா சொல்லுவோம். நீ போன் எப்படி வச்சு என்ன வீடியோ எடுக்கன்னு தெரியுது, எதுக்கு இதை பண்றேன்னு கேட்டா. வாய முடிட்டு தின்றா அப்படின்னு சொல்லி வா கத்துறா. சைட்டு உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும்னு வா கேட்டா. பர்டிகுலர் டைப்னு சொல்ல முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். ஃபேவரட் ஃபுட்னு வா கேட்டா. டீக் அண்ட் சோஷி ராமீட்டா இருந்தா பிடிக்கும், கார்லிக்கும் அப்படியே பச்சையா போட்டா எனக்கு பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அடுத்த நாள் அக்கானே கலெக்ட் பண்ண டீட்டெயில் எல்லாத்தையும் போயிட்டு ஹீமாவரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. மீட் ராவா இருந்தா அவனுக்கு பிடிக்குமான்னு வா கேட்க போய் இதுக்கு நீ ஹாப்பி ஆவறான்னு கேட்டா. அவனை பத்தி ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குல்ல அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. அவனோட ஹாபிஸ் புக் படிக்கிறது, கேம் விளையாடுறது, பெட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி அவன் புக் படிப்பான்னு சொல்ல போய் இது எப்படி உனக்கு தெரியும் கேட்டா. அவன் சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தப்ப கேட்டா அப்படின்னு வா சமாளிக்கிறா. அப்புறம் அவன் ரொம்ப ஹாரிஃபிக்கான கேம்ஸ் எல்லாம் தான் விளையாடுவான் அப்படின்னு அக்கா நீ சொல்லவும் நல்லா நிறைய தெரிஞ்சுக்கிட்ட தேங்க்ஸ் ஹீமாவரி போறா. நடந்த எல்லாத்தையும் யோக்கியோ பாத்துக்கிட்டு தான் இருக்கா. டின்னருக்கு என்னது நம்ம ஹீரோ கேட்டா. ஃபிஷ்னு வா சொல்றா. ஸ்டேக் எப்ப ரெடியாவும் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஏன் அதை ரெடி பண்ணணும்னு வா கேட்டா. பிடிச்ச சாப்பாடை பத்தி நேத்து கேட்டியே நம்ம ஹீரோ சொல்லவும். அந்த சாப்பாடு சமைப்பேன் நீ எதிர்பார்த்தியா. சரி ஒன்னு நான் டிசப்பாயின்ட் பண்ண விரும்பல, உனக்காகவும் ஆசைப்பட்ட ஃபுட்டு செய்யறேன் அப்படின்னு வா சொல்றா. கடைக்கு போய் ஜாமா வாங்குறத இப்ப இவங்க ரெகுலரா வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ரிட்டர்ன் வரும்போது பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்டதில்ல அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா சொல்றான். நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட அந்த ஸ்டேக்கியாவா சமைச்சு கொடுத்துருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு வா கேட்கறா. உண்மையிலேயே வேற லெவல்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே நீ இதை பாராட்டதா சரியான்னு கேட்கவோ. இதையே நீ சமைச்சு கொடுத்தா நான் டெய்லியும் சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். சரி டெய்லி உனக்கு சூப்பரா சமைச்சு போடுறேன்னு வா சொல்லப்போ. ரொம்ப க்ளோஸா இருக்க நம்ம ஹீரோ சொன்னா. உனக்கு காது கேட்காதான் தான் கிட்ட வந்தனவா வைக்கப்படுறா. ஆமா உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும், குறிப்பிட்ட டைப் பொண்ணு பிடிக்காதுன்னு தெரியும் அப்படின்னு ஹீமாவரி கேட்கவும். இந்த வேர்ல்டுல ஒவ்வொரு ஹியூமன்ஸும் வேற வேற மாதிரி தான், அவங்களை குறிப்பிட்ட டைப்குள்ள நடக்க முடியாது. ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவங்களை லவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ற யாருமே என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணது இல்லையே அப்படின்னு ஹீமாவரி சொன்னா. நீ அழகா இருக்கல்ல அதான் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றா. என்னது நான் அழகா, காமெடி பண்ணாத அப்படின்னு பா சொன்னா. என்ன நானே ஜீனியஸ்னு சொல்லிக்கிறது இல்லையாப்பா, அதே மாதிரி நீயே அழகுன்னு ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ ஒருத்தரை பத்தி நீ தெரிஞ்சதுன்னா அவங்கள லவ் பண்ணுவல்ல அப்படின்னா என்ன மாதிரி ஒருத்தரை நீ லவ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஹீமாவரி கேட்டு சும்மா காமெடிக்கு தான் கேட்டா அங்க இருந்து ஓடி இருந்தா. என்ன அதுக்குள்ள இன்னொரு ரொமான்ஸான்னு கேட்கப்பா. அப்பெல்லாம் எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்டா கேம் விளையாடிட்டு இருக்காங்கிறத அக்கா நீ பாத்துட்டு இப்ப அவனோட ரூம்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறா. நம்ம ஹீரோவா அவன் ரூம்குள்ள வந்திருக்கான். நான் இன்னசென்ட்டுக்கு அண்டர் கவர் ஸ்பை எல்லாம் கிடையாது, நீ என்ன ட்ராப் பண்றதுக்கு தானே இந்த சீக்ரெட்டான புக் எங்க வச்சிருக்கான்னு கேட்டா. அதுல பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். நீ அப்ப எதையும் நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு வா கேட்டுட்டு ஏதாச்சும் புக் இருந்தா படிக்க ரெக்கமெண்ட் பண்ணுப்பா அப்படின்னு வா சமாளிக்கவும். இந்த புக் ரொம்பவே காமெடியா இருக்கும்னு ஹிஸ்டரி புக் ஒன்னு எடுத்து நம்ம ஹீரோ கொடுக்குறான். நீ சொன்ன அந்த புக் எதுவுமே புரியலப்பா அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும். அப்பா அது ஃபன்னியாவே இல்லன்னு அக்கா நீ சொன்னா. நீ எதுக்கு அந்த புக்கை ரீட் பண்ணு ஹீமாவரி கேட்கறா. உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைச்சேன் அக்கா நீ சமாளிக்கிறா. புரியாத விஷயத்த சைட்டை கிட்டே டேரக்டா போய் கேட்கறேன் ஹீமாவரி போகவும். இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்குது. அக்கானிக்கு ஒரு மாதிரி இருக்கு. புரியாததை சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவும். உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், அக்கானிக்கே எனக்கு ஃபைட் வரும்போது நீ தான் எனக்கு தடுத்து விட்டுருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாராட்டுற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீமாவரி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஆக்சுவலி அக்கானி ரொம்ப நல்ல பொண்ணு தான்ப்பா. எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல நான் புள்ளி பண்ணப்பட்டேன். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாலாம் பழக மாட்டேன். என்னோட இந்த ஹேர்னாலேயே எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம். பட் இது உனக்கு அழகா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாயில இருந்து இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு ஹீமாவரி சொல்லிட்டு அக்கானேவும் இதே தான் சொன்னா. என் ஹேர் கலரை யாராச்சும் குறை சொன்னா அவங்களுக்கு ஃபேஷன் சென்ஸே இருக்காதுன்னு அக்கானி சொன்னா. அந்த புல்லிஸ் கிட்ட இருந்து அக்கானி தான் எனக்கு காப்பாத்தினா. அக்கானி அதனால தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வா சொல்லவும். ஹிமாவரியும் பிரதரும் க்ளோஸா இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கான்னு ஷீசியை கேட்குவான். அப்படிலாம் இல்லையே அப்படின்னு அக்கானி சமாளிச்சா. அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இப்படிதான் இருக்காங்க, நீ தான் நோட்டீஸ் பண்ணதில்ல, அவங்க ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குல்லன்னு ஷீசியை கேட்கவும். ஹிமாவரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு ரொம்ப தான் ஓவர் அப்படின்னு அக்கானி சொல்லவும். அவங்க ஒன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு ஷீசியை கேட்டா. அப்படிலாம் இல்லையேன்னு வா சொல்றா. தேங்க்ஸ் அக்கானி, ஒன்னால தான் சைட்டோ கிட்ட நான் நிறைய பேசினேன் அப்படின்னு ஹிமாவரி சொல்லவும். அட பரவாயில்லப்பான்னு அக்கானி
சொல்றா, இதுக்காகவே நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன், ஸ்ட்ராபெரி கேக்க வாங்கிட்டு போய் உன் வீட்ல வச்சு என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்டா, ஓ தாராளமான அக்கானே சொல்ல வந்துட்டு, இல்லது ஏன் வீடா, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, நாங்க இப்போ ஒரு ட்ரம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அக்கானே சமாளிக்க ட்ரை பண்ணுவோம். நீ போய் சொல்றேன்னு நல்லா தெரியுது, உன் வீட்டுக்கு நான் வரதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு ஹீமாவரி கேட்கவும், ஐயோ அப்பெல்லாம் இல்ல, நீ தாராளமா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு அக்கானே சொல்லியிருந்தா. ஹீமாவரி இங்க வராலாம், நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா. ஈஸை என் வீட்டுக்கு வந்திருக்கான் ஹீமாவரி கிட்ட போய் சொல்லியிருக்காப்பான்னு அக்கானே சொல்றா. சரி நம்ம ஹீரோ அவன் திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. என்ன இவ அதுக்குள்ள வந்துட்டான்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. எப்படியாச்சும் பேசி சமாளி, அதுக்குள்ள என் திங்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். கணே ஸ்ட்ரைட்டா ஹீமாவரிய உள்ள கூட்டிட்டு வந்துட்டா. ஹீரோட போன்ல ஏதோ நோட்டிபிகேஷன் சவுண்ட் வருது. கிச்சன்ல இருந்து ஏதோ போன் சவுண்ட் வந்ததுன்னு ஹீமாவரி கேட்டா, அது ஒன்னும் இல்லையே அப்படின்னு அக்கானே சமாளிக்கிறா. நான் லவ் பண்றது உனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு ஹீமாவரி கேட்கவும், என்ன பார்த்து ஏன் இப்படி கேட்கணும் அக்கானே கேட்டா, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீ அவனும் ஒன்னா இருக்கீங்க, எனக்கு சைட்டாவோ பிடிக்கும் தான், பட் அக்கானே ஒன்னியவும் எனக்கு பிடிக்கும், உங்களுக்குள்ள நான் வர்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொன்னா. ரொம்ப தோமரை பிடிச்சவன் அவனெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு வா சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என் கூட டேட்டிங் வருவியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி நம்ம ஹீரோ கிட்ட டைரக்டாவே கேட்டுதா. என்ன பார்த்து நீ இதை கேட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா ஏதோ பேசுறான். நீ அவங்கள ஸ்டாப் பண்ண போறது இல்லையான்னு சீசி அக்கானிட்ட கேட்கவும், ஹிமாவரி ஹாப்பியா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அக்கானை சமாளிக்கிறா. நானே என் வாயால எல்லாத்தையும் சொல்லணுமான்னு சீசியை கேட்கவும், ஹிமாவரி ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறான், உண்மையா அவகிட்ட சொல்லிடாத அப்படின்னு அக்கானை சொன்னா. ஹிமாவரி கிட்ட நான் எதுவும் சொல்ல போறது இல்ல, உன்னோட ஃபீலிங்ஸை உன்கிட்ட நான் டேரக்டா சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சீசியை கேட்கறா. ஹிமாவரி என்ன டேட்டிங் கூப்பிட்டுருக்கா நம்ம ஹீரோ சொல்லவும், அதை ஏன் ஏன்ட்ட சொல்றா அப்படின்னு அக்கானை கேட்கறா. ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல நம்ம ஹீரோ சொன்னா, நம்ம ஒன்னும் அதை விருப்பப்பட்டு பண்ணலையே, நீயும் நானும் நம்ம ட்ரீம்ஸ் அடைய விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அக்கானை கேட்கவும், ஜஸ்ட் உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டு இப்போ வீக்கெண்ட்ல நம்ம ஹீரோ ஹீமாவரி கூட டேட்டிங்க்கு கிளம்பிட்டான். நீ வேண்டான்னு சொன்னா நான் போகலாம் நம்ம ஹீரோ சொன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல, நீ தாராளமா போயிட்டு வா அப்படின்னு வா சொல்லிட்டு, ப்ளீஸ் போகாத நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி, என்ன தெரியல பட் இன்னொரு பொண்ணு கூட நீ போறதுக்கு ஹார்ட் ஒரு மாதிரி பண்ணுதுன்னு வா சொல்லவும், ஸோ அப்படின்னா உண்மையிலேயே நீ என்ன வெறுக்கல, நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், நான் ஹீமாவரியை டேட் பண்றதாவே சொல்லல, எப்பவோ அவளை ரிஜெக்ட் பண்ணிட்ட நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப இது எனக்கு ட்ராப்பா என்ன ட்ரிக் பண்ணிட்டல அப்படின்னு பார்த்துட்டா. சரி நம்ம ஷாப்பிங் போலான்னு இன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தோம், ஷாப்பிங் போலாமா, இந்த ட்ரெஸ்லேயே நீ அழகா தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். ட்ரிக் பண்ணதுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்து என்ன சமாதானப்படுத்துன்னு சொல்லுவோம். ரிங் வாங்கி தரவா நம்ம ஹீரோ கேட்க அப்படின்னு வைக்கப்படுறா. அதனால ஹீமாவரி எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம ஹீரோட்ட வந்து பேசுவோம். நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். அன்னை கூடயும் ஃப்ரெண்ட் ஆகலாம் ட்ரை பண்ணும்போது அவ ஃபர்ஸ்ட் என்ன ரிஜெக்ட் தான் பண்ணா, அதே மாதிரி ஒன்னையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா உன்னை என் மேல லெவல் வைப்பேன் அப்படின்னு ஹீமாவரி சொன்னா. அதுக்கு என்னோட அப்ரூவல் உனக்கு தேவன் ஷீசே வந்து நிற்கவும், உனக்கு என்ன வேணும்னு ஹீமாவரி கேட்டேன். 10,000 மெலோபன்ஸ் சொல்லவோ, அதுக்கு பேர லஜ்ஜோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே நான் அதை பண்றேன் அப்படின்னு ஹீமாவரியை காமெடியா சொன்னா. நான் உன்னை வின் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அக்கானே ஹீமாவரியை பத்து ஓரமானு சொல்லிட்டு, அட நான் ஏன் அப்படி சொன்னான்னு யோசிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹீமாவரி நம்ம ஹீரோவை தான் லவ் பண்றா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே நிறைய க்ளோஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. என்னதான் நம்ம ஹீரோ ஜீனியஸா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடாம தான் இருக்கிறான். இந்த எபிசோட்லயே நிறைய காமெடியை நான் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எபிசோட்லயாச்சும் வேற லெவல்ல சூப்பரா காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.